வெல்கம் டு சண்டே சமையல். ஹாய்ங்க. உங்களில் நிறைய பேர் வந்துட்டு இந்த விஷயத்த மறந்துருப்பீங்க. கல்யாணம் ஒரு 4-5 இயர்ஸ் அவரங்க வந்துட்டு கண்டிப்பாக மறந்துருப்பீங்க. என்னென்னா, உங்களோட கணவருக்கு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன ஃபுட்டு வந்து சமைச்சு கொடுத்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்குது. நான் என்ன சமைச்சு கொடுத்தேன்னா, நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சமைச்சு கொடுத்தேன். அது எப்படின்னா, என்னோடய கணவர் வீட்டில் வந்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு பத்திரிக்கை வைக்க போயிருந்தாங்க. அப்போ போயிட்டு அப்படியே பொண்ணு வீட்டுக்கு தானே ஃபஸ்ட்டு பத்திரிக்கை வைப்பாங்க. அந்த மாதிரி வந்திருந்தப்போ அன்றைக்கி நான் தான் சமைச்சேன். எல்லாருக்காகவும் ஒரு 5 பேர் 6 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க. சாதம் வச்சுட்டு சாம்பார் தாங்க வச்சுருந்தேன். கூட பொரியல் வச்சுருந்தேன். அது என்னென்னு மறந்துட்டேன். பட் ஆனால் அப்போது ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட் நடந்ததுங்க. அது இன்னி வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காருன்னா பாருங்களேன். அவர் கூட வந்து ரிலேஷன், அப்பா அம்மா எல்லோரும் சாப்பிட்டாங்க. பரவாயில்ல, பொண்ணு ஃபஸ்ட் டைம் சமைச்சிருக்கு, எதுவும் சொல்லக்கூடாது மனசு வலிக்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டு பையன் தான் நினைப்பாங்க. ஆனால் எல்லோரும் சைலண்ட்டாக சாப்பிட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட நான் கேட்க சொன்னேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, புளி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மற்றபடி ஓகே தான் அப்படின்னு அப்போது சொன்னாருங்க. இன்னி வரைக்கும் கல்யாணம் ஆகி 4th இயர் நடந்துட்டுருக்கு எனக்கு. இன்னி வரைக்கும் சாம்பார் வச்சேன்னா புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு டைம் நான் சாம்பாரில் புளியே போடாமல் வச்சு கொடுத்தேங்க. ஆனால் அப்பயும் சாப்பிட்டுட்டு வந்து லைட்டாக புளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதை தாங்க என்னால் தாங்க முடியல. நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களோட ஹஸ்பண்டுக்கு என்ன சமைச்சு கொடுத்தீங்க, அதுக்கு அவங்க காம்ப்ளிமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிங்க. ஓகேங்க, சமையல் முடிஞ்சிச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்ங்க.